Good morning, students. In the previous classes, we have discussed about the various missing figures, how to find out the various missing figures. And today, from the various missing figures, we have to calculate the trading profit and loss account from these incomplete records. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முழுமை பெறா பதிவுகள் கணக்கிலிருந்து நாம் சில விடுபட்ட தகவல்களை கண்டுபிடித்து அது நிமித்தமாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், வியாபார லாப நட்ட கணக்கு அண்டு பேலன்ஸ் ஷீட், இருப்பு நிலை குறிப்பு, இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ இந்த கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் we have to prepare the total debtors account and we can able to find out the cash sales. Then we have to prepare the total creditors account and we may prepare the cash purchases. ஸோ இது மாதிரி டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டையும் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிடுறோம். அப்புறம் இங்கே கேஷ் சேல்ஸ் கேஷ் பர்ச்சேசஸ் கொடுத்துருந்தோன்னா அது கூட நம்ம ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் அரைவ் பண்ணிடுறோம். இது நம்ம ஏர்லியராக நம்ம பார்த்தது தான். ஸோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் with this available information under these accounts of incomplete records. அப்போ முழுமை பெறா இங்கே பதிவுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏடுகளிலிருந்து இருக்கின்ற பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் நம்ம இந்த வியாபார லாப நட்ட கணக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி இருப்பு நிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதலாவது இந்த ஒரு எனி சம் நம்ம பார்த்த உடனே இங்கே எதெல்லாம் மிஸ்ஸிங் ஃபிகர், இதெல்லாம் விடுபட்ட தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். பார்த்துட்டு எந்தென்ன லெட்ஜர்ஸ் we have to prepare to find out the missing figure. First we have to see what are the various missing figures in the sum. Then we have to go for the step of preparation of ledger accounts of total debtors account, total creditors account, bills receivable account, bills payable account. ஸோ இந்த நாளில் எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி த மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிச்சிக்கிறோம். தென் we go for preparation of trading profit and loss account, வியாபார லாப நட்ட கணக்கு. Under trading account we can get the gross profit and the next step of the account profit and loss account we can get the net profit. Then we have to go for the balance sheet preparation. So in balance sheet preparation again the opening capital should be considered on the liability side, and with the opening capital we have to add the net profit. இங்கே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருப்போம், அதை நம்ம அதோட ஆட் பண்ணி ட்ராயிங்ஸ் இருந்தால் லெஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் காலத்தில் என்ன செய்வோம், லைபிலிட்டி சைடில் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஆல் அசட்ஸ், இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட், அது நம்ம 11th ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல படிச்சிருக்கிறோம். அதை தான் நம்ம இங்கே மீண்டும் பண்ண போகிறோம். சரி, ஸோ இப்போது இந்த இல்லஸ்ட்ரேஷன் 17 அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 17 அப்படிங்கிற இந்த இல்லஸ்ட்ரேஷனில் இருந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வர முடியுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு யூ ரீட் த இல்லஸ்ட்ரேஷன். From the following details of Abdul, who maintains incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on the date. ஸோ இந்த குறிப்பிட்ட நாளில் அப்துல் என்பவருடைய அந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், முழுமை பெறா பதிவுகளுடைய கணக்குகளிலிருந்து ஒரு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், வியாபார லாப நட்ட கணக்கும் அதே தேதியில் ஒரு பேலன்ஸ் ஷீட், ஒரு இருப்பு நிலை குறிப்பும் தயாரிக்கணும். ஸோ அங்கே கொஞ்சம் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. த கிவன் பர்டிகுலர்ஸ் ஆர் என்னென்ன கொடுத்துருக்கு, ஓப்பனிங் டேட், closing date as on 1st April 2017 and 31st March 2018. First you can see the stock, opening stock 1 lakh,
தென் க்ளோசிங் ஸ்டாக் 50,000. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வாசித்த உடனேயே நீ வந்து யூ ஹாவ் டு திங்க் இந்த ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் 2 டேட்டில் கொடுத்துருக்கிறது. இந்த சம்மை பொறுத்தளவில் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு திங்க். என்ன, ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு ஓப்பனிங் ஸ்டாக். அங்கே வந்து முதலாவது நம்ம எழுதுவோம் டு ஓப்பனிங் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில், அதுக்கு இந்த 1 lakh rupees ஓப்பனிங் ஸ்டாக் யூஸ் ஆகும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக், அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் 50,000 யூஸ் ஆகும். அடுத்தது இந்த க்ளோசிங் ஸ்டாக் 50,000ங்கிறது அகைன் இட் ஷுட் பி என்டர்ட் இன் த பேலன்ஸ் ஷீட் ஆன் த அசட் சைட். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் என்ட்ரி பண்ணிடுவோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லா அசட்ஸையுமே அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து அசட் சைடில் க்ளோசிங் டேட்டில் இருக்கிற ஃபிகர்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். டெட்டார்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கு, க்ளோசிங் கொடுத்துருக்கு. கேஷ் ஓப்பனிங் டேட்டில் கொடுத்துருக்கு, க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருக்கு. ஃபர்னிச்சர் ஓப்பனிங் டேட்டில் கொடுத்துருக்கு, க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருக்கு. சண்டே கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காரு. கீழே பாரு அதர் டீடைல்ஸ். நம்பர் 1 ட்ராயிங்ஸ் 40,000 கொடுத்துருக்கு. இந்த ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது த அமௌண்ட் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர். ஒரு உரிமையாளர் தனது சொந்த செலவுக்காக எடுத்த பணத்தை ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பணத்தை எங்கே கொண்டு எழுதணும், நேரே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் ட்ராயிங்ஸ். இந்த ஃபார்மெட்லாம் நம்ம 11th இதெல்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மெட் படிச்சிருக்கிறோம். அதில் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 20,000. டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு கிடச்சிருக்கு ஒரு இன்கம். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் அது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் போடும்போது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் டிஸ்கவுண்ட் அலௌடு 25,000. நாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், அலோவ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ஒரு லாஸ் எப்போது, வென் டெட்டார்ஸ் பணம் நமக்கு தருவாங்க. டெட்டார்ஸ் வந்து நமக்கு பணம் தரும் பொழுது அந்த டைமில் டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணுறோம். அப்போ இது சன்ட்ரி டெட்டார்ஸ் அல்லது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் இது வந்து இடம்பெறும். அடுத்து கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், அமௌண்ட் பே பண்ணுறோம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் கேஷ் வந்துடும். தென் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ், அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை கேஷ். அப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், பல்விதமான செலவுகள், இது எங்கே இடம்பெறும், இது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம 11th அதனுடைய ஃபுல் ஃபார்மேட் படிச்சிருக்கோம். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும். ஸோ இந்த சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டெபிட் சைடில் என்ட்ரி ஆகும். அடுத்து கேபிட்டல் லாஸ் ஆன் 1st April 2017, இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இது எங்கே, நேரே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இன்னொரு காலத்தில் எழுதி அதோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கிறோம், ட்ராயிங்ஸில் லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஓரளவு இப்படி வாஸ்து தெரிஞ்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் இது ஒரு அசட். ஸோ இதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் மேலே அசட்டில் பார்க்குறோம் பாரு, டெட்டார்ஸ் 2,50,000 ஓப்பனிங் டேட்டில் சன்ட்ரி டெட்டார்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க 2,50,000 ஓப்பனிங் டேட்டில், க்ளோசிங் டேட்டில் 3,50,000. ஸோ 2,50,000 ஓப்பனிங் டேட்டில் சன்ட்ரி டெட்டார்ஸ் இது வந்து ஒரு அசட். ஸோ டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,50,000. அது மாதிரி க்ளோசிங் டேட்டில் பை பேலன்ஸ் கேரி டவுன் 3,50,000 கிரெடிட் சைடில். ஸோ ஓப்பனிங் டேட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் 2,50,000, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அது கிரெடிட் சைடு ஆஃப் த டெட்டார்ஸில் 3,50,000. அடுத்தது இங்கே உள்ள அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் பார்க்குறோம். அதில் வந்து கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் இருக்குது 5,35,000 கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ். அப்போ அந்த ஜேர்னல் பண்ணி பார்க்குறோம் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட்.
அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை கேஷ் ரிசீவ் 5,35,000 இதை போட்டுடுறோம். அடுத்தது கேஷ் ரிசீவ் பண்ணும்போது நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். பாருங்கள் 25,000 டிஸ்கவுண்ட் அலோவ், அது நமக்கு ஒரு லாஸ். ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் அலோவ் 25,000 போட்டுருவோம். டிஸ்கவுண்ட் அலோவ் 25,000 இவ்வளோதான். ஸோ இப்போ கிரெடிட் சைடை நம்ம முதல்ல டோட்டல் சம்மப் பண்ணிக்கிறோம். பண்ணிச்சுன்னா 9,10,000. ஸோ அந்த 9,10,000 அப்படியே டெபிட் சைடு எடுத்துடுது. அங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 25,000 இருக்குது. அதை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேலன்சிங் ஃபிகர் இஸ் நவ் ஹியர் கிரெடிட் சேல்ஸ் 6,60,000. 6,60,000 கிரெடிட் சேல்ஸ் நமக்கு வந்து எனர்ஜி கிடைச்சாச்சு. ஸோ நமக்கு இங்கே கிடைக்க வேண்டிய முதல் விஷயம் கிரெடிட் சேல்ஸ். By preparing total debtors account, now we have find out the credit sales. அடுத்தது என்ன போகிறோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போகிறப்போ மீண்டும் இந்த சம்மை நம்ம பார்க்குறோம். கிரெடிட்டார்ஸ் இந்த கடைசி லைனில் பாருங்கள். சண்டே கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000, க்ளோசிங் பேலன்ஸ் 1,75,000. அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வர்றோம். அது ஒரு லயபிலிட்டி. இந்த லயபிலிட்டியெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸை பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைடில் 1,50,000. க்ளோசிங் பேலன்ஸை டெபிட் சைடில் டு பேலன்ஸ் கேரி டவுன் 1,75,000. சரிண்ணா, ரைட். அடுத்தது பார்க்குறோம், இந்த கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம். கடன் வாங்கிட்டோம், முதல்ல சரக்குகளை கடன் வாங்கியிருக்கிறோம். இப்போ பாருங்கள் அதர் டீட்டெயில்ஸில் லாஸ்ட் லெஃப்ட் சைடில் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000. 4,50,000 கேஷ் பே பண்ணுறோம். யாருக்கு? டு த கிரெடிட்டார்ஸ். ஸோ த ஜேர்னல் வில் பி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். அப்போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் பெய்ட் 4,50,000. அப்போ நம்ம பே பண்ணும்போது நமக்கு அவங்க வந்து டிஸ்கவுண்ட் தர்றாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் வி ஆர் ரிசீவிங், அதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ். அது நமக்கு ஒரு இன்கம். அப்போ அந்த இன்கம் வந்து அதை கிரெடிட் பண்ணிடுவோம். அப்போது அந்த ஜேர்னல் எப்படி இருக்கும், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் 20,000 எழுதிடுறோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிட்டோம் கிரெடிட் சைடில், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு எழுதிட்டோம், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 4,50,000 எழுதிட்டோம், டிஸ்கவுண்ட் ரிசீவ் 20,000 எழுதிட்டோம். இவ்வளோதான் அவைலபிள் இன்ஃபர்மேஷன். இப்போ டெபிட் சைடை முதல்ல டோட்டல் பண்ணிக்க 6,45,000. 6,45,000 அதை அப்படியே கிரெடிட் சைடு கொண்டு வந்து எழுதிடு 6,45,000. மேலே 6,45,000 இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000 லெஸ் பண்ணிடு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000 that should be subtracted from the total amount of 6,45,000. Now the balancing figure 4,95,000. 4,95,000. This is called as credit purchases. இதுதான் credit purchases. அப்போது இப்போ வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த தீஸ் டூ மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆல்ரெடி we have done it in various problems in the previous sums. இப்போ with this information now we have to move on to the next stage of preparation of trading profit and loss account. This format you might have studied in the 11th standard. அதானா 11ஆவது வகுப்பில் இதை வந்து நீட்டாக படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் 2 லெசன்ஸாக நம்ம படிச்சிருக்கிறோம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேட் கன்சர்ன்ஸ், தனி வணிகரின் இறுதி கணக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இதை வந்து படிச்சிருக்கிறோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. அந்த ஹெட்டிங்ஸ்லாம் நீட்டாக இருக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் அப்துல், ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட், டபுள் சைட் அக்கௌண்டன்சி நோட்டில் டபுள் சைடு யூஸ் பண்ணணும். டெபிட் சைடில் டிஆர், அதை டெபிட் அப்படிங்கிறதுக்கு டெட்டார் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு டிஆர் போட்டுக்கணும், கிரெடிட் சைடுக்கு சிஆர் போட்டுக்கணும். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்
ஏற்கனவே முதல்ல சம் வாசிக்கும்போது சொன்னேன். சம் வாசிக்கும்போதே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வாசிக்கிறோம். பாருங்கள், ஸ்டாக் ஆஸ் ஆன் ஓப்பனிங் டேட் 1/4/2017 1 lakh, ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட் 31/3/2018 50,000. ஸோ ஓப்பனிங் டேட்டில் 1 lakh, க்ளோசிங் டேட்டில் 50,000. இது வந்து இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடில் 1 lakh, தென் பை க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில் 50,000 தானா. ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடில் 1 lakh, தென் க்ளோசிங் ஸ்டாக் கிரெடிட் சைடில் 50,000. இப்போ நம்ம ஏற்கனவே 2 லெட்ஜர் போட்டு, அதாவது தட் மீன்ஸ் த டோட்டல் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட் அப்படியே இங்கே கொண்டு வரோம். பாரு, ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பர்ச்சேசஸ் 4,95,000. அதே மாதிரி கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் 6,60,000. இந்த 2 ஃபிகருமே நம்ம வந்து கண்டுபிடிச்ச ஃபிகர், பேலன்சிங் ஃபிகர். These 2 figures are identified by us by preparing the total debtors account and the total creditors account as balancing figure. இருப்பு கட்டப்பட்ட தொகையாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பை சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் as well as to purchases, கிரெடிட் பர்ச்சேசஸ். இது ரெண்டே நம்ம இங்கே எழுதியிருந்தோம், கொண்டு வந்துடுச்சு. இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை நவ் we are balancing. ஸோ கிரெடிட் சைடில் 7,10,000 இருக்குது, அதை டெபிட் சைடில் எழுதிக்க 7,10,000. அங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கையும் பர்ச்சேஸையும் நீ வந்து இந்த 7,10,000 டிடெக்ட் பண்ணியாச்சுன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது வந்து 1,15,000. அது வந்து த கிராஸ் ப்ராஃபிட், அது வந்து மொத்த லாபம், கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற செகண்ட் ஃபேஸுக்கு கேரி ஓவர் பண்ணுறோம். அப்போது அதை கிரெடிட் சைடில் பாரு, பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,15,000. இது எங்கே இருக்குது? இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் இருக்குது. அதை இப்போ அப்படியே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டேஜ். நல்லா கவனிச்சுக்க, இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது ஒன்லி ஒன் அக்கௌண்ட் ஹேவிங் 2 ஸ்டேஜஸ். The first stage is called as trading account. So in this trading account, we can get the gross profit, and the gross profit should be transferred to the second stage of the trading profit and loss account. So from the second stage, that means the profit and loss account, you can get at last the net profit. அது நம்ம லேட்டாக பார்ப்போம். பாரு, இப்போ முதலாவது கிராஸ் ப்ராஃபிட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்புறம் என்னென்ன இன்கம்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கணும். என்னென்ன இன்கம்ஸ் அண்ட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ். அப்போ இந்த அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான் பாரு சம்மில். அந்த சம்மில் பாரு, நவ் யூ கேன் சி த அதர் டீட்டெயில்ஸ். அங்கே என்னென்ன இன்கம்ஸு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு கிளன்ஸ் பார். டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 20,000. ஸோ இட் இஸ் அன் இன்கம். ஸோ இட் ஷுட் பி போஸ்டட் in the credit side of the profit and loss account. Profit and loss accountல இந்த discount received 20,000 அப்படிங்கிறது credit sideல போஸ்ட் ஆகணும். பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், discount received credit sideல by discount received 20,000. In the same way, the expenses are to be posted in the debit side of the profit and loss account. Here you can see the sundry expenses 30,000, discount allowed 25,000. These are the 2 items to be debited in the profit and loss account. Discount allowed, நாம் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் டெட்டார்ஸ்க்கு, அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அடுத்தது சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், பல்வேறு விதமான செலவுகள், சின்ன சின்ன டீ எக்ஸ்பென்சஸ்ஸு, லாரி ஃப்ரைட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளெல்லாம் சேர்த்து எழுதியிருக்கிறோம் 30,000. ஸோ இந்த 2 எக்ஸ்பென்சஸுமே இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், டெபிட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது கம் டு பேலன்ஸ் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சைடில் பாரு, கிராஸ் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ட் 1,15,000, பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 20,000,
If you sum up, the amount will be 1,35,000. Now, from the 1,35,000, you have to subtract the discount allowed 25,000, sundry expenses 30,000. இந்த 1,35,000 இருந்து இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸையும் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பலவித செலவுகள் அப்படிங்கிறதையும் நாம் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய பேலன்சிங் அமௌண்ட் அப்படிங்கிறத அரைவ் பண்ணுறது தான் இந்த நெட் ப்ராஃபிட். இப்போ நெட் ப்ராஃபிட் 80,000 கிடைக்குது. இந்த 80,000 நெட் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து கேபிட்டலோடு ஆட் பண்ணணும். அது நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டுடைய ஃபார்மேட்லாம் அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். சரிதானா? ஸோ இப்போ இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல இது இந்த சம்மில் நம்ம புதுசாக போடுறது. இதுக்கு முந்தின ஸ்டெப்பு எப்படி பார்த்தோம்? டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், அது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத இந்த சம்மில் இருந்து நம்ம புதுசாக போடுறோம். அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அல்லது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருந்து we are converting into the டபுள் என்ட்ரி சிஸ்டம். அந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கிற அவைலபிள் இன்ஃபர்மேஷனில் இருந்து இரட்டை பதிவேட்டு முறைக்கு டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம். அங்கே தான் இங்கே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அரைவ் பண்ணிட்டோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வர்றோம். இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018. ஸோ இப்போ வந்து இறுதி கணக்குகளுடைய இறுதி வடிவமாகிய இருப்பு நிலை குறிப்பு. த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட் இஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ் ஷீட். ஒரு நிதி நிலைமையை குறித்து முழுமையான ஒரு அறிக்கை. இங்கே அசட் சைடில் வேரியஸ் அசட்ஸ் அவைலபிள். இங்கே பாரு, கேஷு, ஃபர்னிச்சர், ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? நம்ம சம்மில் தான். இங்கே பாருங்கள், நேரே நம்ம சம்முக்கு வாங்க. சம்மில் ப்ராப்ளத்தில் க்ளோசிங் டேட் 31st March 2018. இந்த க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருக்காம பாரு. ஸ்டாக் 50,000, டெட்டார்ஸ் 3,50,000, கேஷ் 40,000, ஃபர்னிச்சர் 10,000. இது அவ்வளோ என்னது அசட். அப்புறம் ஒரே ஒரு லைபிலிட்டி இருக்குது. என்னது? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,75,000. இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வரோம். ரைட். கம் டு த பேலன்ஸ் ஷீட். ஹியர் யூ சி ஆன் த அசட் சைட் கேஷ், ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெட்டார்ஸ். These are all the informations available in the sum itself. You have to find out the various assets from the sum and you have to write on the asset side of the balance sheet. அதான் வேலை. அங்கேருந்து பார்த்து இங்கே எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். தென் அங்கே வந்து ஒரு லைபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னேன், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அதை இங்கே லைபிலிட்டி சைடில் எழுதிடும். இங்கே பாருங்கள், லைபிலிட்டி சைடில் ஒரே ஒரு லைபிலிட்டி தான், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் முதல்ல எழுதிடும். ரைட். இதுக்கு அப்புறமா நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபார்மேட் படிச்சிருக்கிறோம். நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபார்மேட் படிச்சிருக்கிறோம். இந்த ஃபார்மேட்டில் வந்து இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டில் பாரு, இங்கே வந்து நம்ம 11th ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கேபிட்டல், மூலதனம், முதல், இது கூட ஆட் பண்ண வேண்டியது அல்லது அதுலேருந்து லெஸ் பண்ண வேண்டியது என்னலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் படிச்சிருக்கிறோம். கேபிட்டல், ஆட் நெட் ப்ராஃபிட், ஆட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், லெஸ் ட்ராயிங்ஸ், லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இது ஒரு ஃபார்மேட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ அதில் இங்கே எதெல்லாம் அவைலபிளாக இருக்குது? கேபிட்டல் ஆஸ் ஆன் ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்குறாங்க. அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் கேபிட்டல் ஓப்பனிங் டேட்டில் அதர் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. அது நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017 2,35,000 இங்கே இருக்குது பாருங்கள். அதர் டீட்டெயில்ஸில் கடைசி லாஸ்ட் ஐட்டம் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2017. இதை முதலாவது இன்னர் காலத்தில் எழுதிக்கணும். அது கூட இந்த ட்ராயிங்ஸ் 40,000 இருக்குப்பா, இதை அதிலேருந்து லெஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நாம் கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் 80,000 இருக்குப்பார், இதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கம் டு த பேலன்ஸ் ஷீட். ஆன் த லைபிலிட்டி சைட் சி கேபிட்டல் 2,35,000 டு பி ரிட்டர்ன் in the inner column of the
balance sheet on the liability side. Next, add net profit. This 80,000 is now arrived on the profit and loss account. So that should be added along with the capital, opening capital. So now the amount will be 3,15,000. 2,35,000 plus 80,000. 3,15,000. Then again you have to subtract the drawings. Drawings means the amount withdrawn for the personal use of the proprietor. So on the 40,000 of the drawing should be deducted from the amount of 3,15,000. So now the capital is 2,75,000. That should be written in the outer column of the balance sheet. அப்போ இந்த 2,70,50,000 எப்படி வந்துச்சு? ஓப்பனிங் கேபிட்டலில் கொண்டு வரோம், இன்னர் காலத்தில் எழுதுகிறோம் 2,35,000. அது கூட நிகர லாபம், அதான் நெட் ப்ராஃபிட், அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் 80,000. இந்த 80,000 எப்படி வந்துச்சு? நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட். ஸோ அந்த நெட் ப்ராஃபிட்டை தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வேல்யூவிலேருந்து ட்ராயிங்ஸை லெஸ் பண்ணிடுறோம். 2,75,000. 2,75,000. இப்போது போத் சைட் ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா அவன் வந்து 4,50,000 அப்படிங்கிற இந்த ஈக்குவல் அமௌண்ட் வந்து அங்கே வந்து உனக்கு வந்து என்ன செய்யுது, டேலி ஆகிடும். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது டேலி ஆகணும், அதுதான் நீ வந்து கணக்கு சரியாக செய்திருக்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இந்த 17th இல்லஸ்ட்ரேஷனில் நீ என்னெல்லாம் பார்த்துருக்குற? ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். From total debtors account, the credit sales can be find out. இந்த மிஸ்ஸிங் ஃபிகராக நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? கிரெடிட் பர்ச்சேசஸ். ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் we have to go for preparation of trading profit and loss account. அங்கே the gross profit and net profit, அது ஏற்கனவே ஆல்ரெடி இந்த 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்தது. தென் ஆஃப்டர் கெட்டிங் த நெட் ப்ராஃபிட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட். ஸோ ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே அருமையாக டபுள் சைடில் செய்துகிட்டே இருக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் வரும், அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸில் இருந்து வேரியஸ் அசட்ஸை நம்ம வந்து முதல்ல அசட் சைடில் எடுத்து எழுதிக்கிறோம் க்ளோசிங் டேட் வேல்யூஸில். அப்புறம் வந்து லைபிலிட்டி சைடில் லைபிலிட்டிஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் கட்டாயம் இருக்கும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கலாம், பில்ஸ் பேபிள் இருக்கலாம், எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்கிறதுனா பார்த்து வி ஹவ் டு ரைட் இட் ஆன் த லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். அடுத்ததாக ஃபைனலாக கேபிட்டல், கீழே கடைசியாக கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் அவன் கொடுத்துருப்பான், அது கூட நம்ம வந்து என்ன செய்யணும்? ஆட் நெட் ப்ராஃபிட் லெஸ் ட்ராயிங்ஸ். இப்போ வந்து அவுட்டர் காலத்தில் அதை நம்ம வந்து அந்த டோட்டல் அமௌண்ட் எழுதிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகிரும். ஸோ இந்த ஒரு முழுமையான ஒரு கணக்கை வந்து நம்ம தயாரித்தாச்சு. ஸோ இந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் given in the sum. Now we have prepared the trading profit and loss account and balance sheet as per the double entry system. இதை தான் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸை we are converting into the double entry system and preparing the trading profit loss account and balance sheet. இது நம்ம வந்து இதில் வந்து என்ன செய்யுது, ஃபினிஷ் ஆகுது. இப்போது இந்த 17 இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோமே, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம வந்து இந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். சரிண்ணா? அந்த எக்ஸசைஸ் 17 அது இதே மாதிரி அப்படியே நம்ம வந்து இருக்கும். அந்த எக்ஸசைஸை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்குறோம். அதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை நீங்கள் வந்து அப்புறம் ஹோம் ஒர்க்காக நீங்களே வந்து என்ன செய்யணும், உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் 18th எக்ஸசைஸை 17th எக்ஸசைஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும், பண்ணிடணும். உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் பண்ணிடணும். ரைட், கம் டு த 17 எக்ஸசைஸ். பாரு, உன்னுடைய புக்கில் இருக்கும், புக்கில் பார்த்துக்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ராகேஷ், ப்ரிப்பேர் trading and profit and loss account
for the year ended 31st March 2019 and a balance sheet as on that date. ராகேஷ் அப்படிங்கிறவருடைய இந்த தகவல்களின் அடிப்படையில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களில் இருந்து ஒரு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டும் ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் 31st March 2019 அப்படிங்கிற டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடு. அப்போ இங்கே பர்டிகுலர்ஸை பார்க்குறோம். அங்கே 2 டேட் கொடுத்துருக்கான். ஒரு ஓப்பனிங் டேட்டு கொடுத்துருக்கான், ஒரு க்ளோசிங் டேட்டுன்னு கொடுத்துருக்கான். இந்த ஓப்பனிங் டேட்டில் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதாவது அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் இந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர்ஸ் காலத்தில் இருக்கும். ஃபார் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் இருக்குது, ஓப்பனிங் டேட்டில் இருக்குது, க்ளோசிங் டேட்டில் இருக்குது. ஓப்பனிங் டேட்டில் இருக்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் ஆகும், க்ளோசிங் டேட்டில் இருக்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் யூஸ் ஆகும், பேலன்ஸ் ஷீட்லேயும் யூஸ் ஆகும். தென் டெட்டார்ட்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் போட வேண்டியிருக்கும், அதுக்கு யூஸ் ஆகும். தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. அப்புறம் கேஷ் அட் பேங்க், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. அப்புறம் மெஷினரி 80,000, அது ஒரு அசட், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு. தென் சன்ட்ரி கிரெடிட்டார்ட்ஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் இருக்குது, அது டோட்டல் கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் போடும்போதும் இது யூஸ் ஆகும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் நம்ம வந்து இதை வந்து எழுதிக்குவோம் க்ளோசிங் டேட்டில். இந்த இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான் பார். அதர் டீட்டெயில்ஸ் முதலாவது பாரு, ரெண்ட் பெய்டு, ஒரு எக்ஸ்பென்சஸ். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ரெண்ட் பெய்டு. அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், அதானா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுட். இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் நமக்கு கிடச்சிருக்கு, இது வந்து கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் நாம் கொடுத்துருக்குறோம், இது டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் யூஸ் ஆகும். அடுத்து கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ட்ஸ், கிரெடிட்டார்ட்ஸ்க்கு அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுறோம். ஸோ கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். ஸோ இது கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ட்ரு ஆகும். அடுத்தது கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ட்ஸ், கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். அப்போ டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கேஷ். தென் ட்ராயிங்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ் 1 lakh, இது நேர பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் அண்ட் த ஓப்பனிங் கேபிட்டல் யூ ஹவ் டு சப்ஸ்ட்ராக்ட் த ட்ராயிங்ஸ் அமௌண்ட். ஓப்பனிங் கேபிட்டலேருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கணும். தென் கேஷ் சேல்ஸ், நீங்கள் பாரு ஒரு கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 20,000. அப்போ இந்த கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஒரு டோட்டல் சேல்ஸ் இதுனா கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்கு, அப்போது டோட்டல் சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் நம்ம டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் போடுவோம், போட்டு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த கிரெடிட் சேல்ஸையும் இந்த கேஷ் சேல்ஸையும் டோட்டல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். அதை தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எழுதணும். ஸோ இந்த கணக்கினுடைய இல்லஸ்ட்ரேஷனை, அதாவது ஆன்சரை நாம் வந்து இப்போ நோட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இங்கே ஆன்சராக பார்க்குறோம். முதலாவது டோட்டல் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். டோட்டல் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் இது ஒரு அசட். ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,30,000 எழுதிடுறோம் ஓப்பனிங் பேலன்ஸை. அப்புறம் உடனே க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, அதை பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 6,40,000 எழுதிடுறோம். சரிண்ணா, ரைட். அப்புறம் கேஷ் பெய்டு டு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ட்ஸ், கேஷ் வந்து டெட்டார்ட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட். இப்போ டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 12,50,000 எழுதிடுறோம். ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக we will allow some discount to the debtors. So when we receive cash, we will also allow some sort of discount to the debtors. அப்போ வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஒரு லாஸு. அப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெட்டார்
டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட். டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் அலவுட் 25,000 போட்டுருக்கோம். சரிதானா? ரைட். இப்போ இந்த கிரெடிட் சைடை முதலாவது டோட்டல் பண்ணிடுறோம். சம்ம பண்ணிட்டோன்னா 19,15,000 அதை அப்படியே டெபிட் சைடில் எடுத்து எழுதிடுறோம். எடுத்து எழுதிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 5,30,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா த பேலன்சிங் ஃபிகர் அதான் கிரெடிட் சேல்ஸ் 13,85,000. 13,85,000 இது வந்து கிரெடிட் சேல்ஸு. இந்த கிரெடிட் சேல்ஸை கேஷ் சேல்ஸோட டோட்டல் பண்ணிக்கணும். எப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும் இல்லையா, ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது அங்கே வந்து கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் போடும்போது ரெண்டு சேல்ஸையும் சேர்த்து தான் டோட்டல் சேல்ஸ் வரும். ஸோ கேஷ் சேல்ஸ் ஒன்று போடணும், கிரெடிட் சேல்ஸ் ஒன்று போடணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். இப்போது இது முடிஞ்சோடனே அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்குறோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் இது ஒரு லயபிலிட்டி. அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் இருக்கும். பார்க்குறோம் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைடில் பார்க்குறோம் 3,70,000. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிரெடிட் சைடில் இருக்கும். அப்புறம் டெபிட் சைடில் ஃபஸ்ட் அமௌண்ட் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ். பார் நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் பார். அப்போது பே பண்ணும்போது என்ன ஜேர்னல் போடுவோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அது வந்து 11 lakhs பே பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் 11,000. ஸோ நம்ம பே பண்ணும்போது நமக்கு அந்த கிரெடிட்டார்ஸு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அது நமக்கு ஒரு இன்கம். அப்போ அந்த ஜேர்னல் எப்படி இருக்கும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். அப்போ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 35,000 இது போட்டுரும். சரிண்ணா? அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் இது சம்மில் இருக்கும். அது 4,20,000 இங்கே எழுதிடுறோம். இப்போ இந்த டெபிட் சைடை முதலாவது சம்ம பண்ணிக்க, டோட்டல் பண்ணிக்க 15,55,000. இது அப்படியே யூ ஹேவ் டு கேரி ஓவர் டு த கிரெடிட் சைட் ஆஃப் த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் 15,55,000. From this 15,55,000 you have to deduct the opening balance of 3,70,000. 15,55,000ங்கிற டோட்டல் ஃபிகர்லேருந்து இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 3,70,000 லெஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு கிடைக்கக்கூடியது பேலன்சிங் ஃபிகர். அதுக்கு நேம் கொடுக்குறோம் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஸோ 11,85,000. ஸோ இப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்முடைய வேலை என்ன, we have to prepare the trading profit and loss account and balance it under double entry system. இப்போ இரட்டை பதிவேற்று முறைக்கு மாற்றுறோம். இன்ஃபர்மேஷன் ஓரளவு அவைலபிளாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். The trading profit and loss account for the year ended 31st March 2019. அப்போ இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு ஓப்பனிங் ஸ்டாக் போடும். இது நம்முடைய சம்மில் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் 11th நம்ம அந்த ஃபார்மேட்டாக நல்லா படிச்சிருக்கிறோம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில். அதை we have to apply here. அதை அப்படியே இங்கே வந்து நம்ம மீண்டும் என்ன செய்கிறோம், அப்படியே செயல்படுத்திட வேண்டியதான். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு ஓப்பனிங் ஸ்டாக் 2,20,000. தென் பர்ச்சேசஸ். இங்கே இந்த சம்மில் கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா, அதில் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சோம். அந்த கிரெடிட் பர்ச்சேசஸ் 11,85,000 அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். 11,85,000. ஸோ அதனா ஸோ டெபிட் சைடில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஒன்று நம்பர் 1 ஓப்பனிங் ஸ்டாக், த அமௌண்ட் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் த சம் இட் செல்ஃப். ஸோ அதை நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ரைட் ஹியர். தென் த பர்ச்சேசஸ் ஹியர் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேசஸ் அமௌண்ட் அண்டர் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 11,85,000 அதையும் எழுதிக்கிறோம். அப்படியே கிரெடிட் சைடு வா. பை சேல்ஸ், as I have already told,
here you have to write both the sales. The sales volume வந்து கூடுது. Cash sales இருக்குது 20,000. Credit sales now we have find out 13,085 in the total debtors account. Total debtors account போட்டு ப்ரிப்பேர் பண்ணாம அதில் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதையும் இந்த கேஷ் சேல்ஸையும் ரெண்டையும் பை சேல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரும். எய்தர் யூ கேன் ரைட் இட் டைரக்ட்லி இன் த செகண்ட் காலம் ஆஸ் ஐ ஹவ் ரிட்டன். அதர்வைஸ் யூ கேன் ஆல்சோ ரைட் இட் cash sales 20, credit sales 1385 in the inner column and then sum up or total it and write it in the outer column. நான் எழுதியிருக்கிற மாதிரியே இப்போது மாதிரி cash sales நேரே அவுட்டர் காலத்தில் 20,000, தென் கிரெடிட் சேல்ஸ் அவுட்டர் காலத்தில் 13,085 அப்படி எழுதிடலாம். அப்படி இல்லாமல் ரெண்டையும் இன்னர் காலத்தில் எழுதி அதை டோட்டல் பண்ணி டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியும் எழுதிக்கலாம். ரைட். அடுத்தது பாரு க்ளோசிங் ஸ்டாக். அது வந்து பர்டிகுலர்ஸில் சம்மிலேயே இருக்குது. ஓப்பனிங் டேட்லேயும் கொடுத்துருக்கான், க்ளோசிங் டேட்லேயும் கொடுத்துருக்கான். அதை எழுதிக்கிறோம். நவ் யூ ஹவ் டு பேலன்ஸ் த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஹியர். யூ ஹவ் டு டோட்டல் ஃபஸ்ட் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட் 15,65,000. அதை யூ ஹவ் டு ரைட் ஆன் த டெபிட் சைட் ஆல்சோ 15,65,000. ஃப்ரம் திஸ் 15,65,000 you have to subtract opening stock and purchases. இந்த 15,65,000 வரவு பகுதியில் எழுதுறது அப்படியே டெபிட் சைடில் எடுத்து எழுதி அங்கே இருக்கிற ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் ரெண்டையும் நீ கழிச்சிட்டேன்னா கிடைக்கக்கூடியது வந்து உனக்கு கிராஸ் ப்ராஃபிட் பேர், மொத்த லாபம். அந்த கிராஸ் ப்ராஃபிட் இங்கே வந்து கேரி டவுன் போடுறோம். அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நாம் கண்டுபிடிச்சது தான். அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,60,000. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மேலே கண்டுபிடிச்சது தான் பாரு. டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் போட்டிருப்போம். அதை அப்படியே கிரெடிட் சைடில் பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட்டில் சில இன்கம்ஸ், சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இன்கம்ஸ்லாம் கிரெடிட் சைடு எழுதிரு, எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட் சைடு எழுதிரு. கொடுக்கப்பட்ட கணக்கிலே கொடுத்துருப்பான். இன்கம் என்ன இருக்குது? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருந்துச்சு. நம்ம வந்து கிரெடிட் ஆர்ட்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 35,000 அதை கிரெடிட் சைடில் போட்டு பாரு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் செகண்ட் ஐட்டமாக பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 35,000 போட்டிருக்கேன். அப்புறம் பாரு, ரெண்டு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்று ரெண்ட், டெபிட் சைடில் பாரு. டெபிட் சைடில் ரெண்ட், டு ரெண்ட் 1,20,000. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட், டெட்டார்ட்ஸ்க்கு நாம் வழங்கிய டிஸ்கவுண்ட் தள்ளுபடி, அது 25,000. ரெண்டுமே நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதை வந்து டெபிட் பண்ணிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு யூ பேலன்ஸ் த கிரெடிட் சைட். நம்ம டோட்டல் பண்ணு, கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணிங்கன்னா 1,95,000. ஸோ அதை வந்து அப்படியே டெபிட் சைடில் எழுது 1,95,000 எழுதிட்டு இங்கே இருக்கிற ரெண்ட், டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிற பல்வேறு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டேன்னா கிடைக்கக்கூடியது வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார் திஸ் இயர் இஸ் 50,000, 50,000 ரூபா. சானா இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு, ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் நமக்கு நல்லா தெரியும், 11th படிச்சிருக்கிறோம், ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2019. இங்கே பாரு வேரியஸ் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இங்கே வந்து நமக்கு தெரியும், இங்கே டெபிட் சைடில் லைபிலிட்டிஸ் அல்லது லெஃப்ட் சைடில் லைபிலிட்டிஸ், ரைட் சைடில் அசட்ஸ். இது இந்த ஃபார்மெட் எல்லாமே நமக்கு 11th நல்லா தெரிஞ்சது தான். அசட்ஸ் அப்படின்னா சொத்துக்கள், பல்வேறு சொத்துக்களை அங்கே எழுதுகிறோம். அப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாமே க்ளோசிங் டேட்டில் எழுதணும். க்ளோசிங் டேட்டில் என்ன வேல்யூவோ அதை தான் இங்கே எழுதணும். ஸோ நம்முடைய ப்ராப்ளத்துக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டில் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
அதில் ஓப்பனிங் டேட்லேயும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் டேட்லேயும் கொடுத்துருப்பாங்க. And you have to see the closing date values, the various values given in the closing date column. அதில் கொடுக்கப்பட்ட அசட்ஸ் எல்லாம் நீ டேக் ஓவர் பண்ணிக்க. ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் என்னென்ன அசட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். கேஷ் இருக்குது, டெட்டார்ட்ஸ் இருக்குது, மெஷினரி இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் த ப்ராப்ளம் இட்செல்ஃப். இது எதுவுமே நம்ம கண்டுபிடிச்சது இல்லை, எல்லாமே அங்கே சம்மில் இருக்குது. இது எல்லாம் உனக்கு அசட்ஸ்ன்னு தெரியும், 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்க. இதை யூ ஹவ் டு ஜஸ்ட் ரைட் இட் ஆன் த அசட் சைட். கேஷ் அட் பேங்க் 10,000, டெட்டார்ட்ஸ் 6,40,000, மெஷினரி 80,000, க்ளோசிங் ஸ்டாக் 1,60,000. இது எழுதுனா டோட்டல் போட்டுடுற 8,90,000. அப்படியே லெஃப்ட் சைடு அதான் லயபிலிட்டி சைடு வா. லயபிலிட்டிஸில் சண்டே கிரெடிட்டார்ஸ் க்ளோசிங் வேல்யூ அவனே கொடுத்துருக்கான், புக்கில் கொடுத்தது தான். 4,20,000 சம்மில் கொடுத்துருப்பான். இந்த 4,20,000 சன்ரி கிரெடிட்டார்ஸ் அதை ஃபஸ்ட்டில் எழுதிக்க. அடுத்தது இது உனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது. இது நீ 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கிற. கேபிட்டல் மூலதனம், முதல். ஓப்பனிங் கேபிட்டல் கணக்கில் கொடுத்துருக்கான். இந்த ஓப்பனிங் கேபிட்டலோட எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்மட் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறோம். ஓப்பனிங் கேபிட்டல், ஆட் நெட் ப்ராஃபிட், ஆட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், லெஸ் ட்ராயிங்ஸ், லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மட், ஸ்டாண்டர்ட் ஃபார்மட். இது நீ 11th படிச்சிருக்கிறா. இப்போ அதில் எதெல்லாம் இங்கே இருக்குதோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதை மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்க, லெஸ் பண்ணிக்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்குற, அது பர்டிகுலர்ஸில் இருக்குது, அதர் டீட்டெயில்ஸில் இருக்குது. சம்மில் அதர் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் கேபிட்டல் 5,20,000. இதை லயபிலிட்டிஸ் சைடில் இன்னர் காலத்தில் எழுதணும். நல்லா அந்த ஸ்க்ரீனை பார். நிறையா பேர் இன்னும் இந்த தப்பு பண்ணுற, இன்னும் பண்ணக்கூடாது. Opening capital 5,20,000. I have written it in the inner column of the liability side. Then add, அது மாதிரி எழுதணும் சைடில், மார்ஜின் சைடில் ஆட்னு எழுதி நெட் ப்ராஃபிட். இது நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் 50,000. அந்த 50,000 அங்கே எழுதிக்கிறோம். எழுதி ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துடுற 5,70,000. ஸோ ஆட் பண்ணிடுற, ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் 5,70,000 கொண்டு வந்துடுறேன். தென் லெஸ் ட்ராயிங்ஸ், இதுவும் அதர் டீட்டெயில்ஸில் இருக்குது. ட்ராயிங்ஸ்னால் இந்த ப்ரொப்ரைட்டர் பெர்சனல் யூஸுக்காக, சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கார். அதை நம்மளுடைய மூலதனத்துலேருந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை 1 lakh லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் 4,70,000 அதுதான் அவுட்டர் காலத்துக்கு வரணும். ஸோ இந்த கேபிட்டலில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதெல்லாம் ஆட் பண்ணணும், அதான் லெஸ் பண்ணணுமோ, தட் ஆல் ஷுட் பி மேட் ஆன் த இன்னர் காலம் ஆஃப் த லெஃப்ட் சைட், liability side. Then the final amount arrived should only be entered on the outer column of the liability. இது இந்த ஃபார்மேட்டை மறந்துடக்கூடாது. இப்போ both the side you can see the balance sheet is now tallied with an amount of 8,90,000. 8,90,000 அப்படிங்கிற வேல்யூவில் பேலன்ஸ் ஷீட் டபுள் சைடும் என்ன செய்யுது, பேலன்ஸ் ஆகுது. ரைட். ஸோ நவ் ஆல்மோஸ்ட் வி ஆர் ஃபினிஷ் அப் த ஃபஸ்ட் யூனிட். இங்கே நம்ம என்ன நியூவாக படிச்சிருக்கிறோம், அண்டர் கன்வர்ஷன் மெத்தட் நவ் வி ஸ்டடி த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். நம்ம இங்கே ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் லாப நட்ட கணக்கு, பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை குறிப்பு, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இங்கே படிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸசைஸ் இல்லஸ்ட்ரேஷன் 1 ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 16 வரைக்கும் நம்ம அதுதான் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். டோட்டல் டெட்டார்ட்ஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டு த மிஸ்ஸிங் ஃபிகர் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் should be first identified by preparation of total debtors account and creditors account. Then we have to go for the preparation of
ட்ரேடிங் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அதுதான் கன்வர்ஷன் மெத்தட் சொல்கிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம எல்லாட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. The available information should be now taken into account for preparation of trading profit loss account. Then on the trading profit loss account, first phase trading account, we can get the gross profit, and on the second phase we can get the net profit. Then afterwards we have to go for the preparation of balance sheet, liability side, asset side. All assets information available in the particulars should be written on the asset side with a closing date value. இறுதி நாட்களில் என்ன மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சொத்தின் மதிப்பை எழுதணும். Then on the liability side also, sundry creditors, bank overdraft, outstanding expenses, bills payable, like that. இது மாதிரி சில liabilities இருக்கலாம், அதை எழுதிக்கிறோம். Finally on the liability side, the capital. Capital some adjustments are there. Opening capital கொடுத்துருப்பான். Sometime opening capital will not be given. At that time, you have to find out the opening capital by preparing a statement of affairs as on the opening date. தொடக்க முதல் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பனிங் டேட்டில் போடணும். போட்டு அந்த ஓப்பனிங் டேட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்சிங் ஃபிகராக கிடைக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் கேபிட்டலை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தது தான். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், டெட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், இதெல்லாம் போட்டு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தென் we have to prepare the trading profit loss account and balance sheet. ஸோ இப்போது நம்ம you have to prepare the answer for the exercise 17க்கு by comparing the illustration 17. You can now able to prepare your own for the exercise 17. இந்த 17க்கு ஆன்சர் நீனே பண்ண போகிற. ஸோ நீனே உன்னுடைய நோட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு இதில் ஸ்லைடு காட்டிட்டேன். ஈவன் தென் யூ ஹவ் டு ப்ரிப்பேர் பை யுவர் ஓன். உன்னுடைய சொந்தமாக நீனே உன்னுடைய அக்கௌண்ட் நோட்டில் நீ வந்து செய்து இந்த 17 கணக்கை முடிக்கிற. அதுக்கப்புறம் ஒரு another 3 exercises are there. அது all the 3 exercises are the same pattern. அதில் only one thing you have to do another வந்து only depreciation. ஒரு bad debts and depreciation இந்த ரெண்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஒரு எக்ஸ்பென்சஸாக எழுதிக்கணும். அதே மாதிரி கன்சர்ன்ட் அசட்டில் இருந்து பேலன்ஸ் ஷீட்டில் டிடெக்ட் பண்ணிக்கணும். இவ்வளோதான். மெஷினரி அக்கௌண்ட்லேருந்து டிப்ரிசியேஷன், ஃபர்னிச்சர்லேருந்து டிப்ரிசியேஷன், பேலன்ஸ் ஷீட்டில் லெஸ் பண்ணிக்கணும். இந்த டிப்ரிசியேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிக்கணும்னா அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், லாஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ், வாராக்கடன். ஸோ அதுவும் வந்து இந்த டெட்டார்ஸ் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டில் அந்த வாராக்கடன் ப்ரொவிஷன் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதை அந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் யூ ஹவ் டு என்டர் த பேட் டெட்ஸ் அமௌண்ட். Then again you have to enter the bad debts amount on the asset side of the balance sheet by way of deducting the balance from the debtors account. Debtors வேல்யூவில் இருந்து இந்த பேட் டெட்ஸை டிடெக்ட் பண்ணி அவுட்டர் காலத்தில் எழுதிக்கணும். அதே மாதிரி மெஷினரி, ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர்ஸ் போன்ற வேரியஸ் அசட்ஸில் டிப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ த டிப்ரிசியேஷன் ஆல்சோ ஷுட் பி டிடெக்டட் ஃப்ரம் த கன்சர்ன் அசட் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். Also, the same depreciated amount should be entered in the debit side of the profit loss account. இதை கவர் பண்ணி இந்த சம் 18, 19, 20 இது சேம் பேட்டர்ன் தான். ஃப்ரம் இல்லஸ்ட்ரேஷன் 17 to 20 வரைக்கும் உள்ள எக்ஸசைஸு, இல்லஸ்ட்ரேஷன், இதுதான் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் கட்டாயமாக கம்பல்சரியாக கேட்கக்கூடிய ஒரு சம். So the first unit நம்ம வந்து nearing to close. So the remaining part is yours to do the exercises in your workbook note. Okay, see you.